ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்பியா கல்லாட்டா சேனல். என்னடா என் பார்ட்னர் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இங்கே நான் ரெஸ்ட் விட்டுருக்கேன். ஸோ நம்ம தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நம்ம எஸ்ஐபி பண்ணும்போது காமனாக பண்ணுற ஒரு 4 மிஸ்டேக்ஸை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிஸ்டேக் நம்பர் 1, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுறது. ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேர், அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸில் மாட்டிப்பாங்க, வேறு ஏதாவது ஒன்று செலவு வந்துடும், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டாப் ஆகுது. ஸோ உங்களோட கார்பஸ் க்ரோ ஆகாது. ஓகேங்களா? இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் டவுன் ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும். ஸோ அது மூலயமா நம்ம நிறைய கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். இதுதான் நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக், வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணுறது. மிஸ்டேக் நம்பர் 2, அடிக்கடி ஃபண்ட் வேல்யூவை பார்த்துட்டு இருக்கிறது. இது நானும் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எவ்ரி மந்த். போயிட்டு ஒரு டெய்லி போயிட்டு அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டே இருக்கிறது. இப்போ எவ்வளோ ஆகுது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் இவ்வளோ, இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குது, இந்த அமௌண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே மார்க்கெட் இஸ் ஃபார் அ லாங் டர்ம், ஒரு 10 years அந்த மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் எவ்ரி மந்த் எவ்ரி டே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, மார்னிங் ஈவினிங் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, தட் வில் பிகம் மோர் எமோஷனல் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா என்னடா அமௌண்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு அந்த யூனிட்ஸ் எல்லாம். ஸோ இந்த தப்பு பண்ணக்கூடாது. இதுதான் நிறைய பேர் பண்ற விஷயம். 3rd மிஸ்டேக், எஸ்ஐபியை பாஸ் பண்றது. ஸோ பண்ணிட்டே இருப்பாங்க, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 month 2 months ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு 2 months இல்லை வேற ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, இது வந்து அதனால வந்து என்னால் பண்ண முடியல இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆப்ஷன் இருக்கு எஸ்ஐபி பண்ணும்போது. ஸ்கிப் பண்றது, அப்புறமா ஒரு 2-3 months விட்டுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, இன்கன்சிஸ்டன்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் யூ வில் மிஸ் அவுட். ஓகே, ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்போ சம்டைம்ஸ் மார்க்கெட் டவுனா இருக்கும்போது உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். உங்களோட கார்பஸ் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ஸ்டெப் அப் பண்ணாம இருக்குது. ஸோ ஸ்டெப் அப்னா இன்க்ரீஸ் பண்ணாம இருக்குது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஒருத்தர் வந்து ஒரு 30,000 ஏர்ன் பண்றாரு, ஸ்டார்ட் பண்றாரு சேலரியில, ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ நல்ல விஷயம், ஸ்டார்டிங் 5,000. ஆனா அந்த 5,000லயே கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அதை இன்க்ரீஸ் பண்ணாம, ஏன்னா ஆப்வியஸ்லி சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? 30,000 இருக்கிறது அப்படியே இருக்க போறது. ஒரு 10 yearsல யூ மைட் ஈவன் earn 1 lakh அந்த மாதிரி. பட் ஆனால் அந்த 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா நீங்க சேலரி இன்க்ரீஸ் ஆக இந்த 3,000 4,000 எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம். 5,000 6,000 7,000 உங்களால எவ்வளவு முடியுமோ, பட் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றதுனால உங்களோட ஃபைனல் கார்பஸோட இது பார்த்தீங்கன்னா 20-30% கூட கம்மியாயிடும். ஸோ இதுதான் காமனா ஒரு 4 மிஸ்டேக்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இதுல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா யாராவது 1-2 பண்ணிருப்பீங்க. இல்ல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா சூப்பரா அப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோவை உங்க எஸ்ஐபி பண்ற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவோட யூஸ்ஃபுல்லோட கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Dilip.